வாழ்க்கையில் நடந்த அந்த மர்மமான விஷயம் என்ன திரு ஹர்வின்? எனக்கு அப்ப இருந்தா ஒரு 16 வயசு இருக்கும். ஸோ அப்போ நான் சிங்கப்பூர்ல வேலை செய்யறேன். இங்கன்னா அந்த இடம் பேரு நியோட்டோ. ஸோ அங்க நான் வேலை செய்யும் போது என்கிட்ட ஆளுங்க சொல்லியிருக்காங்க, ஒரு இடம் அந்த கடைக்கு தாண்டி போகும்போது சில சத்தம் அங்க கேட்கும், நீ லேட் நைட்ல வேலை முடிஞ்சு போகும்போது நீ கொஞ்சம் பார்த்து போ அப்படின்னு முறை சொல்லியிருக்காங்க. ஓகே, கடையை தாண்டி போனீங்களா? என்ன நடந்துச்சு? அப்ப நான் தினைக்கும் வேலை முடிஞ்சு போயிட்டு வரும்போது நார்மலா இருக்கும். அப்ப ஒரு நாள் என்ன நடந்துச்சு, ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட் என் கூட வரல, அவங்க அன்னைக்கு லீவ் போட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், வழக்கம் போல ஃபோன் வண்டிக்கிட்டு அந்த ஒரு 2 o'clock மார்னிங்களா, early மார்னிங் நடந்து போறேன். ஸோ என் கூட ஒரு ஆளு பேசிக்கிட்டே வந்தாங்க. சரி, நம்மளுக்கு பேசிக்கிட்டு வராங்களே கூட, அவங்களும் நடந்து போறேன், உன் வீடு எங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்ன உட்லைன்ஸ், நான் டிரான்சிட் போயிட்டு அப்படியே போயிடுவேன்ட்டு பேசிக்கிட்டே போறோம். பேசிட்டு போகும்போது அவங்க கேட்டாங்க, நீ ரொம்ப நாளா இங்க வேலை செய்றியா? நான் உங்களை பார்த்ததே இல்லை. ஆமா, நான் 1 year class அங்க வேலை செய்யறேன், ஆனா நானும் உங்களை பார்த்ததே இல்லை, நீங்க எங்க வேலை செய்றீங்க அப்படின்னு. சோ அது பெண்ணா ஆனா? ஆண், ஒரு வயசானவர் இருந்த, அவருக்கு அப்ப வயசு இருந்தா ஒரு தோற்றத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 40 வயசு கிளாஸ் இருக்கும். ஸோ நான் அப்ப பேசி நார்மலா கேஷுவலா நம்மளா பேசிட்டு போலாமே, நம்மளுக்கு ஆச்சரி தெரியாது. நம்ம கேஷுவலா பேசிட்டு போகும்போது இங்க தங்கிருக்கா அப்படி இப்படின்னு கேட்டு போயிட்டாங்க. போயிட்டு ஒரு மறுநாள் இருக்கும், நான் வேலைக்கு வரேன். வேலைக்கு வரும்போது அவங்களோட போட்டோ அந்த கடையில ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நான் அந்த கடையில யதார்த்தமா போய் கேட்டேன், இந்த போட்டோல உள்ளவர் எப்ப இறந்தாரு அப்படின்னு. இவரு இறந்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த கடையோட ஓனர் தான் இவரு அப்படின்னு. ஓனரா? அப்ப நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு, அதாவது அந்த லீவ் போட்டாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன், டேய் நேற்று நான் நடந்து போச்சுட்டு அந்த கடையில உள்ளவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, இவங்க இங்க பிராங்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், அவரை நேற்று நான் பாட்டி பேசிக்கிட்டான்டா வந்தேன் அப்படின்னு. ஸோ அவங்க கேட்டாங்க, எத்தனை மணிடா இருக்கும்? அந்த போட்டோல இருக்கிறவரோடு தான் நீங்க பேசிருக்கீங்க? அவரு நான் நடந்து போகும்போது அவரு என் கூட நடந்து வராரு. அந்த டைம்ல பேசிட்டு போறோம்ல, அந்த 2 o'clock சம்திங். சோ நார்மலா ஃபேமிலி மாரி பேசிட்டு போறோம், நாங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருந்தோம். இப்போ மறுநாள் அவர்கிட்ட சொன்னேன், ஃபோன் நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்களா? ஃபோன் நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. சிங்கப்போ அது அந்த என்னடா கேஷுவலா பேசுனா இன்ஸ்டாகிராம் ஐடி, டிக்டாக் அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டுக்கல. அந்த டைம்ல பலை பண்றப்ப பேசிக்கிட்டே போனா அவரு MRT தான் போறேன்னாரு. சோ அப்பதான் அந்த கூட்டாளி பையன் சொன்னா, இவரு உண்மையாவே ரொம்ப நாள் முன்னாடி இறந்துட்டாரு, ஆனா ரொம்ப பேர் அந்த கடை வரிசையில பாத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நானும் அப்படின்னு பேசி 4 நாள் அந்த கடை சைட்டே போல, லீவ் போட்டேன். போட்டதும் இல்லாம அந்த கடை வேலையே வேணும்னு சொல்லிட்டு ரிசைனே பண்ணிட்டேன். அது என் வாழ்க்கையில இன்ன வரைக்குமே அந்த நியோட்டோன்னு கேட்டாலே அம்மா சாமி போவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு இடம். ஆனா அவரு உங்களை ஹார்ம் பண்ணல, எதுவும் தப்பா எதுவும் பண்ணல. ஏன் உங்களுக்கு இவ்வளவு பயம் வந்தது? தப்பா இல்ல, அந்த லைக் அவரு நம்ம கூட நேற்று தானே டிராவல் பண்ணாரு, அந்த பேசி நம்ம கூட வந்தவரு திடீர்னு மறுபடியும் வந்துருவாரு அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. அந்த டைம்ல நான் செக் பண்றேன், 39.5 இருந்துச்சு. எனக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. சோ அந்த ஒரு பயம். அப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி காய்ச்சல் அடிக்குது, நான் என் ஹோம் டவுன் கிளம்புறோம் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் செஞ்சு, பரவாயில்ல நான் இந்த வேலை வேணாம், நான் ரிசைன் பண்றேன், எனக்கு இந்த வேலை செட் ஆகாதுன்னு சொல்லி இந்த வேலையே ரிசைன் பண்ணிட்டேன். அன்னில இருந்து இன்ன வரைக்கும் சிங்கப்பூர்ல வேலை செய்றேன். ஆனா அந்த நியோட்டோன்னு அந்த ஒரு பேரு கேட்டாலே அது உங்களுக்கு மனசுல எங்கடா போனவர் ஞாபகம் வச்சு வந்துருவாரோ நம்மள்கிட்ட, அந்த ஒரு பயம் இன்ன வரைக்கும் இருக்கு சார். இன்ன வரைக்கும் அந்த நியோட்டோன் நினைச்சாலே எனக்கு பயம். இன்ன வரைக்கும் அந்த நடந்த ஸ்டோரியும் நான் மறக்கிறதா இல்லை, மறக்கவும் மாட்டேன். அவரு எப்படி இறந்து போனாரு? அவரு நான் அந்த டைம்ல கேட்கும் போது சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க, அந்த கடையிலே பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அந்த கடையிலே சூசைட் அட்டெம்ப்ட் பேங்க்ரப்ட் ஆன டைம்ல ரொம்ப சுசாவா போயிட்டு பிரஷர் தாங்க முடியாம சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு. தூக்கு மாட்டிக்கிட்டாரா எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா சிங்கப்பூரியன்ஸ் நம்மள்ட்ட ரொம்ப கேஷுவலா எல்லாம் பேச மாட்டாங்க. சோ நம்ம கேட்டிருக்கோம், என் பாஸ்ட கேட்டிருக்கோம், அவரு அப்படிதான் சொன்னாரு, இந்த மாதிரி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டாரு ஐயா. அப்ப நான் போய் என் போஸ் எனக்கு சொன்னப்ப கூட என் போஸ் ஒன்னு சொன்னாரு, நீ மட்டும் சொல்ல தம்பி, ஏன்னா அவர் இந்தியன் சிங்கப்பூரியன், நீங்க மட்டும் சொல்ல, நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா நான் இது வரைக்கும் பாத்துட்டு. அப்புறம் நினைச்சேன், ஒரு நாள் உங்கள்கிட்ட என்ன பேசுவாரு, பேசிட்டு போங்க, என்ன விட்டா போடுன்னு. அவரு அந்த போட்டோ பார்த்து ஒரு 2 days அந்த மாதிரி அந்த கடை சைட்டே போறத விட்டேன். அதுக்கப்புறம் வேலையும் விட்டேன், வேணாம் இந்த வேலை நம்மளுக்கு வேணாம். என் வீட்டுக்கு வந்து அம்மாட்டெல்லாம் சொன்னேன், அம்மா சொன்னாங்க பரவாயில்ல இந்த வேலை வேணாம் ஐயா நீங்க விட்டுருங்க அப்படின்னு. அதோட நானும் வேலையை விட்டேன் சிஸ்.
அது நடந்தே ஒரு இன்னும் வருஷம் ஆச்சு. ஆனா இன்னொருக்குமே அந்த ஒரு நியூட்டன்லாம் ஒரு பயம் எனக்கு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ கூட அந்த வேலைக்கு நியூட்டன்னு சொன்னாலே இல்ல பரவாயில்ல எனக்கு அந்த வேலை வேணாம், நான் வேற இடத்துல ட்ரை பண்ணிக்கிறேன். அந்த இறந்து போனவர் வந்து இந்தியரா? இந்தியரு. ஸோ அது என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். திரு சக்கரவர்த்தி கால் சென்டர்ல என்ன நடந்தது? அங்க வந்து 17ஆம் மாடியில வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இது இருக்கும். நாங்க வந்து 1வது மாடி 17ஆம் மாடியிலயும் ஒரு இடம் இதா இருந்துச்சு. ஸோ இந்த 17ஆம் மாடியில வந்து ராத்திரி 11 மணிக்கெல்லாம் வந்து வேலையை முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. சரி. அது நிக்க மாட்டாங்க. 11 6 கிட்டே ஓடிடுவாங்க. கீழே 1வது மாடில இருந்து விடி விடி ஆள இருப்பாங்க. பட் அங்க நிக்க மாட்டாங்க, ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் பண்ணோம் அப்படின்னு. ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு கொஞ்சம் ரிப்போர்ட் செய்ய வேண்டியது இருந்துச்சு. நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். டைம் எடுத்துட்டு செய்யும் போது எல்லாரும் போயிட்டாங்க. நான் ஒண்டிதான், யாரும் நிக்கல. எல்லாரும் கத்துனாங்க, அங்கேயே நிக்காத, வந்துருன்னு. நான் சொன்னேன் இல்ல வேலை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த நாற்காலி இருக்கு இல்லையா, உட்காந்துட்டு டைப் பண்றேன். நாற்காலி வந்து அப்படியே காட்டுது சொந்தமா. இந்த சீக்கிரம் எந்திரின்ற மாதிரி ஒரு மணி ஒரு 11 இருக்கும். அப்புறம் வந்துட்டு சரி நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன் அப்படின்னு நானே சொல்லிக்கிட்டேன், சத்தமா சொல்லிக்கிட்டேன். ஏன்னா வேற யாரும் இல்ல, கேட்க வேண்டியவங்களுக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டாரு. ஆனா உங்களுக்கு தெரியுது, ஓகே இது வேற ஏதோ ஒரு சக்தி தான் இங்க இருக்கு அப்படின்னு. ஆமா. ஸோ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது கேட்கற மாதிரி இல்ல, கொஞ்சம் வேகமா ஆகுது. அப்புறம் நான் சத்தம் போட்டேன், நான் தான் சொல்றேன்ல கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட்டுன்னு ஒரு அடி அந்த முதுகுல ஒரு உதவ கொடுத்த மாதிரி பேயடி வாங்கிருக்கீங்க. ஆமா, நான் நெஞ்சில அந்த மேட்ச் அடிச்சு நான் அப்படியே கீபோர்ட் மேல அப்படியே விழுந்துட்டேன். ஐயோ, விழுந்துட்டு எனக்கு அந்த நேரத்துல பயம் வரல, ஆத்திரம் வந்துட்டு கட்டியரும் அடி அடிச்சு மேட்சிய. நான் சொல்றேன்ல, நான் முடிச்சுட்டு நான் வேலை செய்யறேன், நான் கிளம்பிடுவேன். எனக்கு தெரியும் உன் டைம் இது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு, நான் இந்த வேலையை முடிச்சு நான் உடனே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்றேன். சொல்லுற வேகத்துல பக்கத்து மேட்ச்ல அந்த நாக்காளி பறந்துச்சு பாருங்க. என் மேல ஒரு ஆசத்தை அந்த நாக்காளி காமிச்சது. நாக்காளி பறந்ததுன்னா வெர்டிகலா கீழ இருந்து நேரா சிலிங்ல போய் அடிச்சு பக்கத்து 3 மாசம் அந்தாண்ட போயிட்டு அந்த நாக்காளி விழுந்துச்சு. பேய்கிட்டே நீங்க டீல் பேசிருக்கீங்க, டைம் கூடுன்னு. டீல் பேசல, வார்னிங் பண்ணிருக்கேன். நான் முடிச்சுட்டு கிளம்புறேன், என்கிட்ட வந்து இல்லாடாத இப்ப நான் முடிச்சுட்டு நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேலை முடிச்சுட்டு அது மீறி நீங்க உட்காந்து வேலை கண்டினியூ பண்ணிருக்கீங்க. ஆமா, கண்டினியூ முடிச்சுதான் வந்தேன். வெளியே ஆகும்போது ஒரு 11:40 இருக்கும். யாரு சாமி நீங்க? முடிச்சுட்டு நான் வெளியே போயிட்டு கதவு சாத்தத கட்டியா, கதவு என்னைய சாத்தி என்னைய வெளியே தள்ளிடுச்சு. முன்னுக்கு வந்துட்டு அப்புறம்தான் திரும்பி பார்த்தா ஒன்னும் தெரியல. அது கதவு உள்ளுக்குள்ள பல கதவு பட்டியல் அடிச்சிட்டு மறுநாள் வந்து பார்த்தோம். நான் எனக்கு சாயந்தரம் தான் இருந்தாலும் காலையிலே வந்து போய் பார்த்தேன். பார்த்துட்டு நான் ஒன்னும் சொல்லிக்கல. என்னோட வேலைக்கு வந்த போது இந்த சில்லிங் அந்த ரூஃப்ல வந்து உடஞ்சு கிடக்குது. நாக்காளி மேல போய் அடிச்சிச்சு அதனாலயோ? ஆமா ஆமா. இது என்ன சில்லிங் எதனால போய் இப்படி சொல்லிட்டு சிசிடிவி பார்த்திருக்காங்க. சிசிடிவில பார்த்தோம்னா அந்த நாக்காளி பறந்தது, இந்த இதெல்லாம் போய் விழுந்து கிடக்குது. நான் ஒன்னும் உட்காந்து அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறத கவனிச்சிருக்கேன். ஓகே, ஊரே பார்த்துருச்சா? அப்புறம் பயங்கர பரபரப்பால பேசினாங்க. நீ என்ன மந்திரம் வச்சிருக்க, என்ன ஜம்பி வச்சிருக்க, என்னாச்சும் அஜிமத் கல்லி என்னாச்சும் வச்சிருக்க அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. சொன்ன அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு என்ன தெரியல, அது அந்த பயம் வர்றதில்ல அப்படின்னு விட்டுட்டேன். அப்போ வரும்போது யோசிச்சேன், நம்மள போய் தைரியமா போய் அங்க உட்காந்து பார்த்து தேடிட்டு வந்துருக்குமே, அப்படி எதனால எப்படி அப்படின்னு நானே யோசிச்சேன். அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் சரி நம்ம மறுபடியும் போய் பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு போய் பார்த்தா அப்பயும் வந்து எனக்கு எந்த பயம் வரலையா. அப்படிதான் நம்ம என்னத்துக்கு பயப்படணும். ஸோ இதுதான் வந்து வெறும் எனர்ஜி தான். எப்ப நம்ம கொஞ்சம் வீக்கா அந்த வைப்ரேஷன் ஓடுதோ அப்போ வந்து அந்த இன்டர் டைமென்ஷன்ல உள்ள அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இப்போ வந்து நம்ம உடம்பு எல்லாமே வெறும் வைப்ரேஷன் தானே, எனர்ஜி வைப்ரேஷன் தானே. பிசிக்கலா எதுவுமே கிடையாது, எல்லாமே வைப்ரேஷன் தான். அந்த பிசிக்கல் அந்த வைப்ரேஷன் மாறும்போது
நம்ம மற்ற ஃப்ரீக்வன்சியோட போறோம் இல்லையா, மற்ற ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போது அந்த ஃப்ரீக்வன்சி டைமென்ஷன்ல உள்ளதை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்படி அதுதான் வந்து நம்ம வந்து அதுக்கு பேர் கொடுத்தது ஆதி பேய் அது இதுன்னு. ஆக்சுவலி அந்த ஃப்ரீக்வன்சில வந்து அதான் ரியாலிட்டி. நம்ம மனுஷன் மிருகம் சொல்ற மாதிரி அது அது அந்த இதுல உள்ளது அது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதான் அப்ப நம்ம வந்து அந்த இன்டர் டைமென்ஷன் இதை நம்ம பார்க்கும்போது நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்றதுதான் பாருங்க. சிசிடிவியோட இது வச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல, எனக்கு கொடுக்கல. நான் கேட்டு பார்த்தேன், கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன சார் உங்களோட இவ்வளவு பெரிய சாதனையை வந்து அத வந்து வெளியே யாருக்கும் தெரிய காட்டக்கூடாது, பயந்துருவாங்க, எல்லாரும் பயந்துருவாங்க. சோ வெறும் நியூஸா தான் பரவுச்சு தெரியும். நான் ஒரு 4-5 பேர் தான் அந்த சிசிடிவி பார்த்தாங்க. சார் ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கால் சென்டர்ல ஒரு இது இருக்கு, அதாவது நம்ம ஒரு கண்ணாடி வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. கண்ணாடி வச்சுக்கிட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட பேசும்போது கண்ணாடி பார்த்து நம்ம பேசணும். கஸ்டமர்கிட்ட பேசும்போது ஸ்மைல் பண்ணி பேசுறது அப்படின்னு சொல்லி. சோ அந்த கண்ணாடி வந்து நான் வச்சுக்கல, என்கிட்ட கண்ணாடி இல்ல. பட் அந்த என்னோட எதிர்த்த மேட்ச்ல உட்காந்துருக்காங்க ஒரு கண்ணாடி, அது வந்து அந்த டிவைடர் இருக்குங்க அதுக்கு மேல. சோ அந்த டைம்ல ஏதோ ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னு சொன்னா அந்த கண்ணாடி நான் திருப்பிட்டு அப்படியே பாத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு, அந்த ஐடியாவும் இருந்துச்சு. ஏன்டா பார்த்து சும்மா இல்லாம இருக்கிறது ஒண்ணு மோசமாயிரும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப ஆவேசமா ஆயிரும் கண்ணாடி பார்த்துச்சுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அது என்ன ஆவேசம் ஆயிரும், ஆனா அதே நேரத்துல அதுவும் வந்து ஓடிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுல எது சரின்னு தெரியல. ஏன் நம்ம வந்து அதை டச் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு தான் நான் விட்டுட்டேன். பட் அது என்கிட்ட ஃபைட் கொடுத்துருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கண்ணாடி நான் எடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குமோ சார்? நியூஸ் ஆயிருப்பீங்க சார். அது நான் நியூஸ் ஆயிட்டேன் அந்த டைம்ல. ஆனா எல்லாரும் கேட்டாங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு. ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு மலிட்டு போயிடுவேன். எனக்கு யாராவது பேரு ஒன்னொன்னா கேள்வி கேட்டு திருப்பி வந்து கேட்பாங்க. அதையே வெறும் ஒரு 4-5 பேருக்கிட்ட மட்டும் அவங்க சிசிடிவி பார்த்தாங்களே அவங்களுக்கு மட்டும் விஷயத்த சொல்லிட்டு தெளிவா அப்படியே வந்துட்டேன் வெளியே. என்ன கல்லு, என்ன மந்திரம் படிச்சா, என்ன இது பண்ண, என்ன அது பண்ண, என்ன அப்படிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு வேற மாதிரி பேச மாத்திடுவேன். சார் இப்ப நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க, பார்த்து சார் எதிரில ஏதாச்சும் வரப்போகுது. எதிரில் பின்னால் வேணா உட்காந்துருக்கோம். நெவர் நோ, கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு உங்க ஷோல்டரை தட்டி ஹலோ அப்படின்னு சொன்னாங்க சொல்லுவோம். அதுவும் நடந்துருச்சா? என்ன சார் ஆச்சு? நான் உளியாம இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, உளியில வந்துட்டு நான் கேரள வேலை செஞ்சுட்டு நான் அந்த பத்துக்கேப் அந்த டேம் வழியா தான் போவேன். ஸோ என்னோட வேலை முடிச்சு நான் போறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிறேன், ரொம்ப டயர்ட் ஆயிரும். நான் அந்த டேம் பக்கத்துல தான் அந்த அங்க காடி பார்க் பண்றேன், அங்க பார்க் பண்ணிட்டு அங்க தூங்கிடுவேன். அந்த இடம் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹங்கட்டான இடம்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த வாட்டர் ஃபால் இருக்கு அந்த இடம். ஸோ அந்த இடத்துல நான் வரும்போது ஒரு நாள் காதுகிட்ட ஊத்துது, லெஃப்ட் காதுகிட்ட. அந்த நான் அது நடுவுல இல்ல, ரைட் காதுனா ஏதோ ஜன்னல்ல இருந்து காத்து அடிக்குதுன்னு சொல்லலாம். லெஃப்ட் காதுகிட்ட சும்மா சொன்னேன் காடி விட்டு வெளியாயிரு, திரும்பி பார்க்கல, நேரம் ஓட்டிக்கிட்டே சொன்னேன் காடி விட்டு வெளியாயிரு, நீ கடுப்பேத்தாத, ஏற்கனவே வீட்டுல இறால இருக்குது, நீ வேற வந்து அங்க வந்து உட்காந்து பார்க்காத, நீ கிளம்பிடு அப்படின்னு பண்ணிக்கிட்டே நான் நேரம் டைம் பார்க்க. சரி நான் தூங்க போறேன், வீட்டு காடி விட்டு வெளியே விட்டு காடி அங்கேயே போட்டு தூங்கிட்டு காலைல மணி ஒரு 5 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன். யாரு சாமி நீங்க? கார்ல பேய் இருக்குன்னு தெரிஞ்சோம் காரை பாக்கப்பட்டு தூங்கி இருக்கீங்க பாத்தீங்களா? அங்கதான் சார் நீங்க உட்காந்துருக்கீங்க. வேற என்ன தெரியும், காடி விட்டு இறங்குன்னு வச்சுங்களேன், காடி விட்டு ரோட்ல இறங்குனா சுத்தி லைட்டே இல்ல. அந்த இடம் வேற யாரும் போக மாட்டாங்க நைட்ல. அது டேம் அந்த பக்கத்துல வந்து நைட்ல வந்து ஏற்கனவே யாராலும் விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் போக மாட்டேன். அந்த இடத்துல போயிட்டு நான் இறங்கி நான் ஒன்னும்
என்னை வந்து எடுத்துக்கொண்டு சொல்ற மாதிரில இருக்கு. நான் தைரியமா அந்த பயம் தூக்கம் வந்திருக்கே உங்களுக்கு. பயத்தை காட்டக்கூடாது, பயம் இருந்தாலும் பயத்தை காட்டக்கூடாது. எனக்கு பயம் வந்தது வந்து அந்த கோலசத்துல நாக்களி பறந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைம்ல எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஆனா அது வந்து காமிச்சுக்கல. அதே போல அந்த பாலத்தை தாண்டி வரும்போது பின்னாலே வந்துச்சு சொன்னேன்ல, அந்த டைம்ல லேசா கொஞ்சம் பயம் வந்துச்சு. ஆனா அந்த போட்டோ காமிச்சதுல இருந்து அதுக்கு பிறகு வந்து போனதோட தைரியம் வந்துருச்சு. அப்புறம் அது செக்யூரிட்டியில இருக்கும்போது எக்கச்சக்கமா நான் பாத்துட்டேன். நான் உங்ககிட்ட சொன்னது 2 கதை தான், பட் ஏராளம் இந்த மாதிரி பார்த்துட்டேன். ஜலண்டு கோட்டை இருந்துச்சுல, அந்த இடம் எல்லாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு இது இடம். பட் அங்கெல்லாம் வந்து ஃபீலிங் தான் வரும், பட் பார்த்தது இல்ல. இன்னொரு இடத்துல வந்து இப்ப என்னோட செக் பாயிண்ட் முன்னுக்கே வந்து டாய்லெட் பாருங்க, லைட்டே இருக்காது. உள்ளுக்கு போயிட்டீங்கன்னா உங்க கையே உங்களை கண்ணுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கா இருக்கும். ஆனா நீங்க தைரியமா போயிட்டு வருவீங்க. அது பக்கத்துல கொஞ்சம் தூரம் போனாலும் அந்த பந்து லைட் தண்டல ஸ்பாட் லைட் போட்டுருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் லைட் போட்டிருப்பாங்க. வெளிச்சமா இருக்கும், லைட்டும் பாத்ரூம் உள்ளுக்கு 24 hours ஒன்லயே தான் இருக்கும். ஆனா நீங்க உள்ளுக்கு பாத்ரூம் உள்ளுக்கு போக வேண்டாம். பாத்ரூம் கிட்ட போனானே உங்களுக்கு வந்து அப்படியே ரோமெல்லாம் ஏறி நிக்கும், கிட்டையே போக மாட்டீங்க நீங்க. அங்க கிட்ட அந்த இது கிட்ட போனா டக்குன்னு திரும்பி தெரிச்சு ஓட வேண்டியதான். எனர்ஜி நீங்க ஃபீல் பண்ணலாம், இருக்கு சரியில்லை அப்படின்னு ஈரியா ஃபீல் பண்ணுவாங்க. பயங்கரமானது ஒண்ணு இருக்கு. நானு தமம்புங்கிற பார்த்தேன்னு சொன்னேன், அதாவது நடந்துச்சு சொன்னேன்ல, அதோட ஒண்ணு பவர்ஃபுல்லான இன்னும் இங்க இருக்கு. என்னாலயே அங்க கிட்ட போக முடியாது. அங்க அந்த பாத்ரூம் கதவு இருக்குன்னா அங்க இருந்து ஒரு 10 ஃபீட்டுக்கு இந்தாண்டியே வந்து அப்படியே வளர்த்திட்டு எங்கடா போறது அப்படின்னு பார்த்து அப்படியே திரும்பிடுவோம். அப்படி என்னதான் இருந்துச்சு அதோட எனர்ஜி. அங்க நீங்க யாரும் பார்த்தது இல்ல, ஆனா அந்த எனர்ஜி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். யாருமே போக மாட்டாங்க. யாரும் விசாரிக்கலையா அங்க என்ன நடந்தது, என்ன இருக்கு? காலகாலமா இருக்கு அந்த இடத்துல. அது ரொம்ப வருஷமா இருக்கு. அது யாருக்கு என்னன்னு யாருக்கும் தெரியாது. அதனாலதான் அங்க ஸ்பாட் லைட்டே போட்டு வச்சிருக்காங்க, அந்த ஸ்டேடியம் ஸ்பாட் லைட் வெளிச்சமா இருக்கும். பழைய இது கோட்ல அந்த அவ்வளவு இதா இருக்கும். இந்த மாதிரி ஏராளம் இன்சிடென்ட் நடந்ததுனால இந்த மாதிரி நடக்கும்போது அப்படி ஒரு மறுத்து போச்சுன்னு சொல்லலாம். அந்த ஃபீலிங் அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், bring it on அப்படின்றீங்க. வேணாமா? அதெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு தடவை சொல்லி அனுப்பிச்சு இல்லையா, வேணாம் அந்த பயம். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 03149133333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. எந்த பேய் உங்களை பார்த்து பயந்து ஓடுனுச்சு மிஸ் லலிதா? அக்கா, இது வந்து எனக்கும் என்னோட ஃபியான்சிக்கும் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். What happened, Didima? வந்துட்டு நாங்க வந்துட்டு 2023ல வந்துட்டு இயர் டிசம்பர்ல வந்துட்டு நாங்க ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாங்க வந்து பிளான் பண்ணோம் எங்கேயாவது வந்து வெக்கேஷன் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நாங்க வந்து 2 இடம் சூஸ் பண்ணோம். ஒன்று வந்து கென்டிங் ஹைலேண்ட், இன்னொன்று வந்து கேமன் ஹைலேண்ட். ஸோ அந்த கென்டிங் ஹைலேண்ட் வந்துட்டு நாங்கள் வந்து சாட்டர்டே போனோம். ஸோ சாட்டர்டே சண்டே வந்துட்டு நாங்கள் கேமரன் போகிறதா பிளான். ஸோ நாங்கள் வந்துட்டு அந்த டீம் பார்க்கலாம் காலையிலே விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டீம் பார்க்கலாம் விளையாண்டுட்டு நாங்கள் ஒரு 12 மணி போல தான் அக்கா 12-12:30 மணி போல தான் நாங்கள் ஹோட்டலில் போயிட்டு செக்இன் பண்ணோம். அப்போ நாங்கள் வந்து இந்த ஹோட்டல் வந்துக்கா கென்டிங் ஹைலேண்ட் வந்து கொஞ்சம் மலையில் இருக்கோம். ஸோ அந்த ஹோட்டலில் நாங்கள் போயிட்டு செக்இன் பண்ணுறப்போ அந்த லாபிக்கு நாங்கள் போட்டேக்கா யாருமே இல்லை, அங்கே யாருமே இல்லை, ரொம்ப ஓன்னு இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் போயிட்டு அங்கே வந்து அந்த கஸ்டமர் அந்த சர்வீஸில் வந்துட்டு கால் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் கால் பண்ணப்போ ஒரு கேர்ள் வந்தாங்க. ஸோ அந்த கேர்ள் வந்துட்டு எனக்கு தெரியல அவங்க வந்து அது பொண்ணா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க ஜஸ்ட் வந்துட்டு அவங்க எங்ககிட்ட எதுவுமே பேசல.
நாங்கள் வந்துட்டு ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து அதை காட்டும் போது அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு எங்களுக்கு ரூம் கீ எல்லாம் கொடுத்தாங்க. தென் அந்த ஹோட்டல் வந்து எஸ்கலேட்டர் இருக்கும். ஸோ எங்களுக்கு கிடைச்சது வந்து செகண்ட் ஃப்ளோர். எனக்கு ரூம் நம்பர் வந்து ஞாபகம் இல்லை அக்கா. ஸோ நாங்கள் வந்துட்டு எஸ்கலேட்டர் ஏறி நடந்து போகும்போதே எனக்கு என்ன ஃபீல் பண்ணிச்சுன்னா, அங்கே ஒருத்தர் மலாய்க்காரர் தான் இருந்தார். அவர் வந்து பிளாக் ஓடி போட்டுக்கிட்டு லைக் ஒரு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. எங்க 2 பேரும் நாங்க நடுவுல போறோம். எங்களை கிராஸ் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் அதை ஃபீல் பண்ண, மேபி அது இல்லையான்னு எனக்கு தெரியல. தென் நாங்க உள்ளுக்கு போயிட்டோம். தென் நாங்க அந்த ரூம் எனக்கு நின்றுட்டு தென் நாங்க வந்து எங்களுக்கு அப்பதான் ஈஸின்னு கேட்கணும்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்க என்ன பண்ண அதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஹோட்டல்ல போயிட்டு செக்இன் பண்றோம். நாங்கள் போயிட்டு விளையாட்டுத்தனமா போயிட்டு விளையாண்டுக்கிட்டே உள்ளுக்கெல்லாம் போயிட்டு செக்கிங்லாம் பண்ணிட்டு உள்ளுக்கெல்லாம் போயிட்டோம். ஸோ அந்த ரூம் வந்து செம்ம பெருசாக்கா. ஸோ பாத்ரூம் பக்கத்துல வந்துட்டு அப்படியே அந்த மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் பெருசா தான் இருந்துச்சு. அப்புறம் ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து குளிச்சுட்டு சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி ஒரு 1-1:30 இருக்கும். அப்படி நாங்க என்ன பண்ணோம், நாங்க 2 பேருமே தூங்கிட்டோம்னாக்கா நீங்க நம்ப மாட்டீங்க, நாங்க அந்த ஏர்கான் வந்து ஆன் பண்ணவே இல்லை. ஏன்னா நார்மலா கம்பிங் ஐலண்ட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும்ல. ஸோ அதனால வந்துட்டு நாங்க வந்து ஆன் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு 2 மணி அந்த மாதிரி இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னை எழுப்பினாரு. எந்திரி வா போலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நான் தூக்கத்துல எந்திரிச்சு கேட்கிறேன், என்ன ஆச்சு, ஏன் போலான்னு சொல்றீங்க அப்படின்ட்டு. தென் அவர் சொன்ன இல்ல வா கிளம்பலாம். அவர் அதையதான் சொல்லிக்கிட்டே கொட்டையும் அதையதான் சொல்லிட்டே இருந்து அப்புறம் அந்த பெட்டை விட்டு கீழே இறங்கிட்டாரு. இல்ல வா கிளம்பலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சரி நம்ம கிளம்புவோம், ஏதோ ஒரு பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்க பேக்ல ஓகே. நாங்க என்ன ஆச்சுன்னா நாங்க அந்த இறங்கணும்ல அக்கா, அந்த பெட்டை விட்டு எங்களால நிக்க முடியல. அந்த ஏர்கானாக்கா 60ல வந்துருச்சு. லைக் இறங்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து 25ல இருந்துச்சு. அது 60க்கு அப்ப இறங்குதாக்கா. அதை நாங்க கண்ணால பார்த்தோம். இங்க ரிமோட் கண்ட்ரோல் இல்லையா இல்ல ஏர்கான்லயேவா? ஆக்சுவலி அது ரிமோட் கண்ட்ரோல்ல. ஏன்னா அந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து நம்ம கையில வந்து யூஸ் பண்ண முடியாது. அது வந்து அதுலயே டிண்டிங் வந்து அட்டாச் பண்ணி இருந்துச்சு. ஓகே. சோ அந்த ரிமோட் கண்ட்ரோல்ல கொஞ்சம் கொஞ்சமா 24ல இருந்து 23, 22 இருந்து ஆமா இறங்கிக்கிட்டே வருது. எங்களுக்கு வந்து கை கால ரொம்ப சில்லுனாயி எங்களால வந்து நடக்க கூட முடியல. அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப சில்லுனாயிருச்சு. அப்புறம் நாங்க வந்து பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு நாங்க ஓடி வந்துட்டோம். செக் அவுட் கூட நாங்க ஃபர்ஸ்ட் பண்ணல. இப்போ நாங்க வந்துட்டு காடிக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். ஸோ காடியில வந்துட்டு அப்புறம் நான் வந்து கேட்கல அவர்கிட்ட என்னாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் பக்கத்துலயே ஒரு பெட்ரோனாஸ் இருந்துச்சு. ஸோ அங்க போயிட்டு அதுக்கப்புறம் நான் கேட்டேன் என்ன ஆச்சு, என்ன பார்த்தீங்க அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு லைக் அவருக்கு வந்து நார்மலா அவனால சாமி கும்பிடுவாரு. ஸோ அவர் கண்ணுக்கு வந்து தெரியும் அக்கா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். ஸோ அவர் வந்து சொன்னாரு லைக் அவரு என்னதான் பார்த்தாரு அப்படின்றத பாட்டுக்கு பிறகு சொல்லுங்க. ஓகே அக்கா. லலிதா இவங்க வந்து கென்டிங்க்கு போயிருக்காங்க கணவரோட. திடீர்னு பார்த்தா ஏர்கான் 23ல இருந்து 16க்கு இறங்கி வந்துருச்சு. ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு. திடீர்னு இவர் என்ன பார்த்தாருன்னு தெரியல. போலான்னு ஏன் சொன்னாரு, என்ன பார்த்தாரு? ஓகே, என்ன பார்த்தாருன்னா அக்கா உனக்கு பின்னால வந்துட்டு செத்து போனவங்க எல்லாம் வரிசையா நின்றாங்க அப்படின்னு சொன்னாரு என்கிட்ட. ஸோ எனக்கு வந்துட்டு எனக்கு எந்த ஃபீலும் ஆகலை. அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 7:30 வரைக்கும் அதனால நாங்கள் விடியிற வரைக்கும் அந்த காடியிலே தான் தூங்கணும். ஸோ இதுதான் நாங்கள் காடியிலே தூங்கணும். தென் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் வந்துட்டு திருப்பி அந்த இதுக்கு போனோம். இறந்து போனவங்களும் அவங்க பின்னாடி நிக்கிற மாதிரி. அதாவது நான் வந்துட்டு ரைட் சைட்ல படுத்திருக்கேன், அவர் வந்து லெஃப்ட்ல இருக்காரு. ஸோ எனக்கு பக்கத்துல வந்துட்டு எதுவுமே இல்லை. அங்க வந்து ஒரு கபட் இருந்துச்சு, அவ்வளவுதான் அங்க கேப்பு. ஸோ அங்க வந்து அவர் சொல்றாரு லைக் வரிசையா நின்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் சொன்னாரு. இவருக்கு வந்து அடிக்கடி இதெல்லாம் தெரியுமா? ஆமா அக்கா தெரியும். ஏன்னா அவரு காளிமா கும்பிடுறாரு. ஸோ அவர் உடம்புலயும் காளிமா வருவாங்க.
ஸோ அவர் நல்ல சாமி கும்பிடுனால எல்லாம் தெரியும் அவருக்கு. அவருக்கு இதை பார்த்து பார்த்து பழக்கமானதுனால அவர் அதை தெரியாத மாதிரி ஏன் அதை வந்து அவர் விட்டுறல? ஆனா அக்கா அந்த ஏர்கான் வந்து எப்படி சொந்தமாவே இறங்குனுச்சு, அது நாங்க கண்ணாடி பார்த்தோமே. ஸோ அது நாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்க லாபிக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணலான்னு போறப்போ அப்பயும் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் நாங்க திருப்பி கால் பண்ணோம், அதே நம்பருக்கு கால் பண்ணி அந்த கேர்ள் தான் இறங்கி வந்தாங்க. எங்ககிட்ட ஒரு வாரத்துக்கு கூட எதுவுமே கேட்கல. தென் நாங்களும் எதுவும் சொல்லலை, ஏன்னா அந்த இதுல அந்த ரூம்ல இருந்தது என்னதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை எங்களை ஃபாலோ பண்ணிட்டு கூட வந்திருக்கலாம். ஸோ எங்களுக்கு தெரியல அக்கா, ஏன்னா நாங்க விடிய காலையில தானே போனோம். ஸோ அதான் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், இது நடந்துச்சு என்ன ஏதுன்னு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மேபி கிடைச்சிருக்கலாம். ஐயோ இல்லக்கா, நாங்க அந்த லாபியில கூட எதுவும் சொல்லாம வந்துட்டோம். அதுக்கப்புறம்க்கா எந்த ஹோட்டல் போய் தங்கினாலும் சரி, நாங்க மிஸ் பண்ணி ரீசன் கேட்காம போனதே கிடையாது. அதுல இருந்து 3 வாட்டி கேட்டுட்டு உள்ள போயிடுறது. என்னன்னு கேப்பீங்க? என்னன்னா நாங்க இங்க தங்க வந்திருக்கோம், இத்தனை டேஸ், ஒரு 2 நாள் 3 நாள் இங்க தங்க வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து நீங்க கைசின் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு தென் அதுக்கப்புறம் தான் நாங்க உள்ளுக்கு போவோம். அது 3 தடவை தட்டிட்டு தான் உள்ளுக்கு போவோம். சரி, அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு ஆக்சுவலி எப்படிதான் இருந்தாங்க? அப்படியே ரொம்ப பேலா, அப்படி ஆவி மாதிரி அந்த மாதிரி இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்க? எப்படின்னா ஒரு பொண்ணு வந்து எந்திரிச்சு வந்தா எப்படி அக்கா இருக்கும், ஒரு மாதிரி வெள்ளை துணி, லைக் மேலெல்லாம் அழுக்கா, அந்த மாதிரி ஒரு இதாதான் இருந்ததா அவங்க சொன்னாங்க. அதை கேட்டதுமே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு கேட்டதும் எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ப முடியல, ஏன்னா எனக்கு தூக்க கலக்கமா இருக்கிறதுனால என்னது இதெல்லாம் உண்மையா என்ன பார்த்தேன், நான் அதையும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ அவர் வந்து அடிச்சு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்பினேன். ஆனா அதுக்கப்புறம் நாங்க எல்லா திங்ஸும் எடுத்துட்டோம். நாங்க திருப்பி கூட போய் பார்க்கல என்னதான் இருக்குது. அதுக்கப்புறம் போனீங்களா? அதுக்கப்புறம் போயில அக்கா, நேரா வீட்டுக்கு வந்துட்டோம். ஆமா அக்கா, நீங்க பாருங்க, எங்களுக்கு தூக்கமும் இல்ல. அதுக்கப்புறம் இந்த காபரால நாங்க எல்லாம் எடுத்து ஓடி வந்து, ஐயோ அது மறக்க முடியாத ஒரு சம்பவம் அக்கா எங்க லைஃப்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க பிளான் போட்டா நான் அதுதான் சொல்லி காமிச்சேன். ஆக்சுவலி அந்த ரூம் நான் தான் எடுத்தேன். ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தெரியாது. 2 அமுக்காம விட்டுச்சவங்களா அன்னைக்கு? அதான் உண்மைதான். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்மதேச நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும்.